போகிறது பார்த்திங்கன்னா வெட்டி வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குளிர்பானங்கள், இளநீர், மோர், பழங்கள் இதில் வந்து கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவற்றை விட கோடை கால வெப்பத்தை நம்ம சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை தான். இந்த வெட்டி வேரை பார்த்திங்கன்னா வெம்மையை நீக்கி, அதாவது வெப்பத்தை நீக்கி நம்மளுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது மட்டும் இல்லை, அதிலேருந்து நறுமணத்தையும் நம்மளுக்கு தரும். மேலும் பல நோய்களிலிருந்து குணப்படுத்தும் வல்லமை உள்ளது இந்த வெட்டி வேர். இந்த வெட்டி வேரில் பார்த்திங்கன்னா மணமும் குணமும் நிறைந்தது வேதிப்பொருள் அடங்கியிருக்கு. இதுலேருந்து மனம் தரும் ஒரு வகையான எண்ணெயை எடுக்கப்படுறாங்க. இந்த எண்ணெயை வாசனை பொருட்கள் தயாரிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி சுடுநீரில் குடிக்கிற நீரில் சுடுநீர் சொல்லிட்டேன், சாரி, குடிக்கிற நீரில் போட்டு நம்ம பயன்படுத்தலாம். இதை பொடியாகவோ பொடியான பவுட்ரா இல்லைன்னா கஷாயமாக கூட, இல்லை எண்ணெய்க்கு கூட நம்ம எண்ணெயில் கூட போட்டு நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். பொடியாக்கி நம்ம குடிக்கிற இதில் போட்டுக்கலாம், இல்லை கஷாயமாக கூட பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம். இது இந்த வெட்டி வேரை வச்சு வேறு என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா விசிறி செஞ்சுக்கிறாங்க, பாய், ஸ்க்ரீனு இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரை பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டு இல்லைன்னா அதில் கூட பார்த்திங்கன்னா சந்தனத்தை சேர்த்து வெட்டி வேரோட சந்தனம் அதில் லைட்டாக தண்ணியை சேர்த்து அரைச்சி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி ஊட்டக்கூடியதுனால இது நம்மளுக்கு நல்ல பசி ஊட்டக்கூடியது. உடம்புல இருக்கிற ஹீட்டை வெளியேக்கி சிறுநீரகத்தின் மூலமாக நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய உள்ள ஒரு தன்மை கொண்டது தான் இது. உடலில் இருக்க நம்மளுக்கு ஹீட்டை வெளியேக்கி குளிர்ச்சி உண்டாக்கும் நம்ம உடம்புல. இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இது நமக்கு உடம்புல இருக்கிற வியர்வை எல்லாம் நீக்கி வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வேனல் கட்டிலாம் இருக்கிறதுக்கு இது இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்தும் இந்த வெட்டி வேர். உடல் சூட்டு, கண் எரிச்சல், தலைவலி இதெல்லாம் ரொம்பவே நல்லா குணமாக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கோடையில் நம்மளுக்கு இப்போ அதிகமான அக்னி வெயில் இருக்கிறனால இதில் பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் சுருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க, வயிற்றுக்கடுப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே தீர்வு தரும் இந்த வெட்டி வேர். இந்த வெட்டி வேரில் நம்ம குடிக்கிற இதில் நீரில் நல்லா காய்ச்சி வடிகட்டி அரைக்கப்ப எடுத்துகிட்டு 3 வேளைக்கும் கூட நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்று வலி, வயிற்றுக்கடுப்புல தீர்வு கிடைக்கும். இந்த வெட்டி வேரை அரைச்சி உடல் எரிச்சலாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இல்லைன்னா அரிப்பு இருக்கும் இருக்குல்ல, அந்த இடத்துல தேய்க்க அரிப்பு, எரிச்சல் இது கூட நீங்கள் சந்தன பொடியும் கூட சேர்த்துக்கலாம். அந்த வெட்டி வேர் பொடியோட சேர்த்து உடல் மூலமாக நம்ம பூசி குளிக்கவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கிறதுனால சருமத்தில் இருக்கிற நோய்கள்லாம் நம்மளுக்கு குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வெட்டி வேரை நல்லா பவுடராக்கி சந்தன பொடி இருக்குது பார்த்திங்களா, சந்தனமும் பவுடராக இருக்கும். இதில் பவுடரில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த இதை வைக்கோங்க. இந்த வெட்டி வேரையும் பவுடராக வச்சு ரெண்டையும் கலந்து 1 ஸ்பூன் அளவு, 2 சமமான அளவு பொடியை எடுத்துக்கிட்டு இளநீரில் சேர்த்து நம்ம அந்த வேனக்கட்டி இருக்கும் பார்த்திங்களா, வேனல் கட்டி அது மேலே நீங்கள் பூசி 1/2 மணி நேரம் கழித்து, வேனக்கட்டி இருக்கிறவங்க அதை எடுத்து பூசி அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா அது வேனல் கட்டி அது சீக்கிரம் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இரவில் நீங்கள் படுக்க முன்னாடி அந்த வேனல் கட்டியை தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. குளிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த இதை குளிச்சிங்கன்னா அந்த சூடு அதாவது உடம்புல இருக்கிற சூடு எல்லாம் நல்லா குளிர்ச்சி தரும். இதை நம்ம குளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். முந்தின நாள் நைட்டே நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு குடிக்கணும்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியில், நல்ல தண்ணியில் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற விட்டுட்டு காலையில் வடிகட்டி அதை 3 வேளையாக எடுத்துக்கோங்க. காலை, மத்தியானம், நைட்டு கூட 3 வேளையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நம்மளுக்கு உடம்பை சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும். இந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா மோர் அல்லது பாலில் ஊற வச்சு கூட வடிகட்டி கூட சாப்பிட்லாம். கோடை காலத்தில் அதிக தாகத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து வெட்டி வேர் பொடியை பாலில் கலந்து இனிப்பு
சேர்த்து இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். கண் வந்து ஹீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, எரிச்சலாக இருக்குது. அதுக்கடுத்து தொண்டை வலி, நாவறட்சி, அதுக்கடுத்து அதிகம் தாகம் தீர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்பானை நீரை வந்து வைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறிதில் வெட்டி வேற போட்டு அதில் குடிச்சிங்கன்னா ரொம்ப வெப்பத்தை தைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து அனல் காற்றா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து அதோடைய சூடு பிடிச்சிக்கிடுச்சு அப்படிங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தண்ணியில் வந்து அதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்க ஹீட்டு இந்த இது சரியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வெட்டி வேறு நீரில் கலந்து சாப்பிட்றதுனால அஜீரண பிரச்சனை வந்து சரியாகும். அதுக்கடுத்து வெட்டி வேறு பொடியை வந்து தேனில் குழச்சி சாப்பிடும்போது வயிற்றுப்புண்கள் வந்து குணமாகும். அதுக்கடுத்து வெட்டி வேரை வந்து விசிறி வச்சு வீசுகிறோம் பார்த்திங்களா, அப்போ வீசும்போது நம்மளுக்கு வந்து இயற்கையோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து நறுமணத்தோடு அது வந்து ஆரோக்கியமான காற்றும் கிடைக்கும். அதுக்கடுத்து நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும். அதுக்கடுத்து வெட்டி வேரை வந்து வீட்டில் வந்து அந்த தட்டி இருக்குது பார்த்திங்களா, பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இல்லைன்னா அந்த பாய் இல்லை, நான் இங்கே வந்து ஏர் கூலர் இந்த மாதிரி பெட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு சன்னல்லையோ ஸ்க்ரீன்லேயோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த வெட்டி வேரை வந்து நல்லா ஈரத்தில் நல்லா நனைச்சி கொஞ்சம் நல்லா புழிஞ்சு, இல்லைன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படியோ தொங்க விடுற மாதிரியோ இல்லை எப்படியோ வைக்கிற மாதிரி சன்னலில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அந்த வெளியில் உள்ள காற்றை பட்டு உங்களுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரும். அறை முழுவதும் குளிர்ச்சியாக ஏற்படுத்தும். இதில் வந்து வெட்டி வேரோட நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் அந்த இது ஸ்ப்ரே மாதிரி பண்ணணும்னா கூட இந்த வெட்டி வேரில் வந்து சந்தனம் மஞ்சள்லையும் கூட சேர்த்து ஒரு வேளை இந்த ஈர நாற்றம் வராமல் இருக்கும் பார்த்திங்களா, புழுங்கின வாடை வராமல் இருக்கிறதுக்கு இந்த சந்தனம் மஞ்சள் அப்படி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹீட்டில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா கொப்பளம் கட்டிலாம் வந்துடும். அதெல்லாம் வராமல் இருந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்துருந்தாலும் ஆறாது. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது சீக்கிரமாக வந்தாலும் ஆறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது வந்து இந்த வெட்டி வேர் தான். இதை வாங்கி பயன்படுத்தி வெப்பத்தின் ஹீட்டை நம்ம உடம்புலேருந்து பயன்பெறுவோம். அனைவரும் ஆரோக்கியத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.